அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, முதல் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய உயர்வு நமக்கெல்லாம் தெரியும். ஆலிம் உலமாக்கள் மூலமாக நாம் வருடம் வருடம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய பயான் சொற்பொழிகளை கேட்டிருக்கின்றோம். இருந்தாலும் உங்களுக்கு சில நிகழ்வுகளை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவு கூற இருக்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த புனிதமான இந்த முஹர்ரம் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அந்த 4 மாதங்களை அல்லாஹு தாலா கூறுகின்றான். 4 மாதங்கள் சிறப்பான மாதம், புனிதமான மாதமாக 4 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த 4 மாதங்களில் முஹர்ரம் மாதமும் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் மதிக்க சொன்ன மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்றாக இருக்கின்றது. தப்சீரில் உலமாக்கள் எழுதுறாங்க, தப்சீர் இமாம்கள் எழுதுறாங்க. 4 மாதங்களில் அல்லாஹு தாலா குர்ஆனிலே 10 இரவுகளை சத்தியம் செய்து சொல்கின்றான். அந்த 10 இரவுகள் இந்த முஹர்ரம் மாதமாகவும் இருக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ இந்த அல்லாஹு தாலா இந்த முஹர்ரம் மாதத்தில் பல நிகழ்ச்சிகள் அல்லாஹு தாலா செய்திருக்கின்றான். இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த உலகம் குன்னன் என்ற சொல்லிலே ஏற்படுத்தப்பட்டது அல்லாஹ்வினால் இந்த முஹர்ரம் மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த உலக முடிவு நாளும் முஹர்ரம் மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை, அதாவது ஆஷுரா நாள் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாளிலே. இப்போ இந்த மாதத்திற்கு மிக சிறப்புகள் இருக்கு. இந்த மாதத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஷஹருல்லா, இது என்ன மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். இப்போ அல்லாஹ்வுடைய மாதத்தை அல்லாஹ் சங்கை செய்வதற்காக இந்த மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆரம்பத்தில் சொன்ன இல்லைங்களா, உலகம் உண்டானதும் இந்த நாளில் தான், ஆஷுரா நாளில் தான், இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். உலக அழிவு நாளும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான், இந்த ஆஷுரா நாளில் தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டது, சொர்க்கத்தில் அனுப்பப்பட்டது, சொர்க்கத்தில் இருந்து வந்தது எல்லாமே இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். நபி நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பசி வந்துடுச்சு. இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் பசியே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இப்போ நபி நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பசியோடு இருந்தாங்க. மண்ணை கோதுமையாக ஆஷுரா நாளில் ஆக்கி கொடுத்தான். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றான். அதை தான் பெருமானார் சொன்னார்கள், சங்கையான மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். இப்போ அந்த அல்லாஹ்வுடைய மாதத்தை நீங்கள் சங்கை செய்யுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்தது அவர்கள் இந்த ஆஷுரா நாளில் தான் அல்லாஹு தாலா உதிக்க செய்தான். பல ஆண்டுகளாக நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அருமை மகனார் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தது, இந்த உதயமானது ஆஷுரா நாளில் தான். இப்படி பல சிறப்புகள் இந்த மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பல சிறப்புகள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஃபிரௌன் இடத்திலே இருந்து மீட்சி பெற்று ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமூகத்தாருக்கும் கொடுத்தான். அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்ட தினம் ஆஷுரா நாள். அல்லாஹ்வுடைய எதிரிகள் அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்ட தினம் ஆஷுரா நாள். இப்போ நல்லவர்களுக்கு நபிமார்களுக்கு வாழ்வு கொடுத்த நாள்
ஆஷுரா நாள் அன்பர்களே. அதனால அப்படிப்பட்ட நாட்கள், அப்படிப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். அந்த ஆஷுரா நாளை நாம் அடைய இருக்கின்றோம். நிறைய சிறப்புகள் இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். ஹஸரத் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த ஆஷுரா நாள்ல தான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஷிஃபாவை கொடுத்தான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சருகுதலின் காரணமாக அந்த ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆஷுரா நாளில்தான். நமக்கெல்லாம் தெரியும், ஹஸரத் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே விழுங்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலிருந்து, அந்த மீன் வயிற்றிலே இருந்து அவர்கள் அல்லாஹ்வை முனாஜாத்து செய்தார்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நபி அவர்கள் மீன் வயிற்றிலே என்னை தஸ்பீஹ் செய்யாமல் ஆகிவிட்டால், அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால், என்னை துதிப்பாடி கொண்டு இல்லாமல் இருந்திருந்தால், அவர்கள் கியாமத்து நாள் வரை மீன் வயிற்றிலே இருந்திருப்பார்கள். யாரு? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கியாமத்து நாள் வரை மீன் வயிற்றிலே இருந்திருப்பார்கள். அவர்கள் என்னை முனாஜாத்து தஸ்பீஹ் ஜிக்ர் செய்ததன் காரணமாக அவர்களை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டு அவர்களை ஆஷுரா நாளில்தான் வெளியாக்கினான். இப்போ அவர்களுக்கு அதன் பிறகு அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தார்? மீன் வயிற்றிலே இருந்து அவர்கள் வெளியாகிய பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தான்? மிகப்பெரிய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். அதனால மிக சிறப்புகள் நிறைந்த இந்த மாதம் ஆஷுரா நாள் இருக்கு அன்பர்களே. அதனால தான் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்காலங்களில் கூட ஆஷுராவுடைய நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. ஆஷுராவுடைய நோன்பு ரமலானுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த நோன்பு அதிகமாக பிடித்த மாதம் முஹர்ரம் மாதம். இப்போ அந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். முன் பாவங்கள் யார் நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்களுடைய முன் வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதனால் அந்த நாட்களை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த நாட்களை அல்லாஹ் மதிக்க சொன்ன அந்த நாளை நாம் சங்கைப்படுத்தணும். உங்களுடைய நப்சுக்கு அநீதி செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த அல்லாவே சொல்றான், இந்த நாட்களை நீங்கள் சங்கைப்படுத்தி கொள்ளுங்கள். சங்கைப்படுத்தினா என்ன அர்த்தம்? பாவமான காரியங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அநியாயமான காரியங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சதா முனாஜாத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ மதிக்க சொன்ன இந்த நாட்களை நான் மதிக்கிற ரப்பே, என்னை நீ பொருந்திக்க யா அல்லாஹ், என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். முனாஜாத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு பாக்கியமான ஒரு நாள் நாம் அடைய இருக்கின்றோம். ஆதலால் அந்த நாட்களில் நாமளால் இந்த மாதங்களில் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அல்லாஹு தாலா செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பர்களே, ஜிக்ர் செய்வதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். சொர்க்கத்தில் 8 வாசல்கள் இருக்கு. 8 வாசல்கள் வழியாக யார் யார் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ அந்த வாசல் வழியாக போவார்கள். அதில் ஒரு வாசல் ஜிக்ர் செய்வதற்காக, ஜிக்ர் செய்தவர்கள், சதா அல்லாவை நினைத்து கொண்டிருந்தவர்கள். அந்த வாசல் எப்படி ரமலான் மாதத்தில் ரமலானுக்காக ரய்யான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகள் அந்த சொர்க்கத்தின் வாசல் வழியாக செல்வார்கள். அதுபோல நிறைய இருக்கு. தான தர்மங்கள் செய்தவர்கள், இப்படி அதே போல அல்லாஹ்வை சதா ஜிக்ர் செய்தவர்கள், நினைவு கூறியவர்கள் அந்த வாசல் வழியாக அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசல் வழி, அந்த ஜிக்ர் செய்தவர்களுடைய வாசல் வழியாக அவர்கள் செல்வார்கள்.
இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஜிக்கரை நாம் சதா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நாம் இங்கே கூடி இருக்கிறோம். இப்போ நாம ஒரு 22 தடவை 21 தடவை ஜிக்கர் செய்துட்டு நாம் கலைஞ்சிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறதை மறந்துடுறோம். ஆனால் அப்படி கிடையாது. சதா அல்லாஹ்வை நாம் ஜிக்ர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். அந்த அந்த சொர்க்கத்தின் வழியாக செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கணும். அன்பர்களே, அதாவது அல்லாஹு தாலா துவாக்களை கபூல் செய்கிறான். 3 பேர் துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பேர் துவாக்களை. யாரு? முதல் யாரு? அல்லாஹ்வை சதா ஜிக்ர் செய்யக்கூடியவர்கள், சதா நினைவு கூறிக்கொண்டு இருக்கக்கூடியவர். அவருடைய துவாவை அல்லாஹ் தற்றதே இல்லை. ஏன்னா அவர் என்னுடைய ஹாலில் இருக்கார், என்னை சதா நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றார். அதன் காரணமாக அல்லாஹ் தாலா அவருடைய துவாவை கபூல் செய்கிறார். அவர் கையேந்துவார்களே ஆனால் அல்லாஹ் கபூல் செய்கிறார். அதனால தான் இறைநேசர்கள் அவர்கள் அல்லாஹ்வை மறக்கிறதே கிடையாது. அல்லாஹ் விட்டு பிரிந்தே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த நினைவிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கையேந்துவார்களே ஆனால் அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்கிறான். அநீதி இழைக்கப்பட்டவர், அநியாயம் செய்யப்பட்டு இருக்கிறார், அவருக்கு யாரும் உதவல, அவர் கையேந்துவார்களே ஆனால் அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதனால தான் நாம் பயந்து கொள்ள வேண்டும். அநியாயம் செய்வதற்கு பயந்து கொள்ள வேண்டும். அநீதி இழைப்பதற்கு பயந்து கொள்ளணும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் உதவி செய்யக்கூடியவர்களாக, நல்லவர்களாக, சாலிகானவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. 3வது, நல்லாட்சி செய்யக்கூடிய அரசன், நீதியான அரசன். அந்த நீதியான அரசன் நீதியை செலுத்தும் பொழுது அவன் அந்த ரப்பிடத்திலே யா அல்லாஹ் பொருந்திக்கொள், யா அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்பானே. ஆனால் அவன் என்ன துவா செய்தாலும் கேட்டாலும் சரி அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதனால ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அதனால் நாமும் இந்த புத்தாண்டில் இப்படி ஒரு நல்லவர்களாக, அல்லாஹ்வை சதா நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அதனால நேரம் நெருங்கிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு, ஜிக்கருடைய ஆரம்பம். அதனால நாமும் ஜிக்கரை அதிகப்படுத்தணும். ஜிக்கரை நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதும் அவனுடைய நினைவுல இருக்கணும், நடக்கும் பொழுதும் நின்று கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த ஜிக்கரில் இருக்கணும். ஏங்க, அல்லாஹ் இருப்பதன் காரணமாக தான் நம்ம அயாத்தா இருக்கின்றோம். அவனை மறப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் நாம் மறதியாளர்களாக இருக்கின்றோம். இறைநேசர்கள் ஒரு சனம் நேரம் கூட அவர்கள் மறப்பதே இல்லை. இப்போ நாமும் அந்த நினைவுகளை நம்ம அதிகப்படுத்தணும். அல்லாஹுவை நினைவு கூடக்கூடிய அந்த காரியங்களை நம்மில் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Bismillahirrahmanirrahim. Sallu ala nabi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin barik wa sallim alayhi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin barik wa sallim alayhi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin barik wa sallim alayhi. Alhamdulillah. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக இன்றைய தினம் இந்த புனிதமான ஸலவாத்துல் மஜ்லிஸுடைய பரக்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாமெல்லாம் ஜிக்ர் செய்ய போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய நாம் பெருமகதி எல்லாரும் முரீது பிள்ளைகளாக இருக்கிறோம். ஷேக்நாயகத்துடைய சோபத்தில் இருந்த பிள்ளைங்க, ஷேக்நாயகத்துடைய கையை பிடிச்சி முரீது வாங்கினவர்களாக இருக்கிறோம். நம்ம ஷேக்நாயகத்தை கையை பிடிச்சோம். அவங்க காலம் ஃபுல்லாக வாழ்நாள் முழுக்க கலிமாவுடைய வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முரீது கொடுத்ததனுடைய நோக்கமே நம்முடைய நினைவுகள் அனைத்தும் அவளே சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருக்கணும், எந்த நேரம் ஜிக்ரில் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுபோல் யாதஹக் யாஃப்தஹக் அலத்தவாம், எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கிறது, அல்லாஹ்விலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது.
நாம் வாழ்நாள் முழுக்க கலிமாவுடைய வாழ்க்கை வாழணுன்றது தான் ஷேகுமாருக்கு ஆசைப்பட்டது. அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஷேகுமார்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அவங்க இறைநேசர்ன்றதுக்கு அதுவே மிகப்பெரிய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருத்தரை பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைவு வருதோ அவர்கள் வலியுல்லாக்கள்னு சொன்னாங்க. நம்ம ஷேகுமார்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ஷேகுமார்கள் தானும் கலிமாவோட வாழ்க்கை வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள்ட்டையும் மற்றவர்கள்ட்டையும் தன்னை யார் பார்க்க வந்தாலும் சரி, உலகத்துடைய செய்தியோ இல்லை அது எப்படியாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சு, இப்போ குடும்ப பிரச்சனை என்ன, இந்த மாதிரி எதையுமே கேட்க மாட்டாங்க. எப்போ போனாலும் சரி ஷேகுமார்களை சந்திக்கலாம். ஷேகுமார்களை எப்போ சந்தித்தாலும் சரி, நம்மளை தேடி பிள்ளைங்க வந்துட்டாங்களா, முரீது பிள்ளைங்க, அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை, அல்லாஹ்வை பற்றி உண்டான விளக்கங்களை, கலிமாவுடைய விளக்கங்களை நம்ம கல்வியில் புதைச்சி நாம் வெளியே வரும்போது பாருங்களேன், நம்ம ஷேகுமார்களை சந்திச்சுட்டு வரும்போது, இப்போ லால்பேட்டைக்கு போயிட்டு வருவோமே, அங்கேருந்து போகும்பொழுது சேகநாயகத்தை பார்க்கணுன்ற சந்தோஷத்தில் உற்சாகத்தில் போவோம். ரிட்டன் வரும்போது பாருங்களேன், ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் நம்ம என்னவோ மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செஞ்ச மாதிரி நம்ம ஒரு வலியுள்ளான்ற ஒரு சிந்தனையிலே வெளியே வருவோம். சேகநாயகத்தை பார்த்துட்டு அலமதுல்லா, பாவம்லாம் நம்ம மன்னிக்கப்பட்டுச்சு, நம்ம அழுதலும் பாவம் மன்னிப்பு கேட்டுட்டோம். சேகநாயகத்துக்கு சேர்ந்த செய்திகள்லாம் நம்ம கேட்டுட்டு இனிமேல் இப்படி தான்ப்பா வாழணும், நம்ம இனிமேல் வந்து தக்குவாதாரி நம்ம கல்பில் என்ன வந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிருச்சு. இன்றைக்கி அங்கேருந்து வரும்போதே நம்ம கல்பெல்லாம் ஹயாத்தாக இருக்கும். ஷேகுமார்களை பார்த்துட்டு வரும்போது நம்முடைய கல்பெல்லாம் ஹயாத்தாக்கி விட்டுருவாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனையை நம்ம கல்பில் திணிச்சு விட்டுருவாங்க. கலிமாவுடைய வாழ்க்கை எப்படி வாழணுன்ற மாதிரி அந்த சூழலுக்கு அதனுடைய ஃபுல் விளக்கத்தை அப்படியே புதைச்சி அனுப்புவாங்க. அங்கேருந்து வரும்போது அந்த உற்சாகத்தோடு வருவோம். ஆனால் வந்த பிறகு நம்முடைய நப்சுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, ஷைத்தானுடைய சுகபத்தில் இருந்துக்கிட்டு, இங்கே இருக்கக்கூடிய கெட்ட கண்ணாசோடு நம்ம சேர்ந்துக்கிட்டு, நாம் இங்கே வந்து அதே ஷேகனுடைய சிந்தனையில் ஷேக் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றி நம்ம இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி வழியில்லாவாக ஆயிடலாம். ஆனால் நாம் துனியாவில் மூழ்கி, இப்போ இங்கே வந்த பிறகு துனியாவில் மூழ்கிறதுனால திரும்ப ஷேகநாயகத்தை போய் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஷேகநாயகம் வாழ்நாள் முழுக்க சொன்னது, எப்பா எல்லா விஷயத்துலையும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் அல்லாஹ் தான்பா, நீ வேற எந்த நிஸ்பத்துலேயுமே அல்லாஹ் விட்டு அல்லாஹ் மறந்து பார்த்துடாதப்பா, அல்லாஹ் தான்பா நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஜாத்துலேயும் வஜூதன் ஐனாக இருந்து சத்தியமாக அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான்றதை நம்ம ஷேகுமாருங்க விளக்கி 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 உண்மையை போட்டு நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மறந்து துனியாவில் மூழ்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம ஜிக்கர் செய்கிறோம், ஷேகுமார்கள் உருவாக்கி தந்தது, இஸ்மாயில் சாச்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க உருவாக்கி தந்தது. வெள்ளிக்கிழமை இரவில் அல்ஹம்துலில்லாஹ் தௌபா மஜ்லிஸ், சலாத் மஜ்லிஸ் நம்ம ஓதுறோம். அந்த தௌபா மஜ்லிஸ் நாம் செய்யக்கூடிய ஜிக்கரு லா இலாஹா இல்லல்லாஹ், சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் உன்னை தவிர யாரும் கிடையாதுன்றது தான் அதனுடைய விளக்கம். நாம் அந்த விளக்கத்தை விளங்கி அந்த வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு காரியம் வந்தால் ரப்பே என் தேவையை நீ தான் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்க. நாளைக்கு என் பிள்ளை கல்யாணம் இருக்குதா, என் ரப்பு கூட இருக்கிறான். என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதும் அவன் தான், பிள்ளையை கொடுத்ததும் அவன் தான், நிக்காவை கொடுத்ததும் அவன் தான், அந்த நிக்காவுக்கு உண்டான நாட்டத்தை போட்டதும் அவன் தான் அந்த தேவையை பூர்த்தி செய்வான். அதுக்குண்டான பொருளாதாரத்தை அவனே கொடுப்பான், அவனே நின்று நடத்திக்கிட்டு இருப்பான்னு சொல்லி நாம் ஷேகுமார்களை என்ன சொல்லிக்கிட்டோம், அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் கலிமாவுடைய விளக்கத்தை ஒவ்வொரு சிந்தனையில், இப்போ பிள்ளை யாருக்கா உடம்பு சரியில்லையா, நோயை கொடுத்ததும் அல்லாஹ் தான், ஷிஃபாவை கொடுக்கறதும் அல்லாஹ் தான். யா ரப்பே அல்லாஹ் நீ தான் எல்லா தேவை பூசிடுன்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ்வின் பக்கம் சொந்தமாக்கி அல்லாஹ் இடத்துல முறையிட்டு, யா அல்லாஹ் ரப்பே ஷிஃபாவை கூடிய அல்லாஹ் நீ தான், அல்லாஹ் உன்னை விட்டால் வேறு வழி இல்லை, அல்லாஹ் உன்னை விட்டால் வேறு கதி இல்லை அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் அல்லாஹ் கிட்ட மன்றாடணும். அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் நியாமத்து, ஆஃபியத்து, ஆரோக்கியம், அதுக்கு நாம் சுக்ரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது சுக்ரியாவுடைய தலைமைன்னு சொல்கிறாங்க. ரஅசு ஷுக்ர் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறாங்க மகான்கள் சொல்லும்போது. எந்த ஒரு செய்தியுமே பாருங்கள் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அதை விட ஒரு சிறந்த ஒரு ஷுக்ர் கிடையாது. எத்தனோ ஷுக்ர் இருக்குது, ஆனால் அல்ஹம்துலில்லான்னு நன்றி விசுவாசத்தோட யா அல்லாஹ் இந்த தேவைகளை நீ தான் யா அல்லாஹ் எனக்கு பூர்த்தி செஞ்சுன்னு சொல்லி விளக்கத்தோட விளங்கி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சர்வகோடு புகழ்களும் அல்லாஹ் உனக்கு தான், அல்லாஹ் எல்லா அல்ஹம்துன்ற அந்த அனைத்தும் ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் எல்லா புகழுமே அல்லாஹ் ரப்பே உனக்கு தான் யா அல்லாஹ்,
அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை சந்தோஷத்தோடு நம்ம பார்க்கும்போது லைன் ஷக்கத்தும் அசீதன்னக்கும்ன்றான். நீங்கள் நன்றி செலுத்தினா நான் அதிகப்படுத்தி தருவேன்றா. அல்லாஹ் என்னை இன்னைக்கு வரைக்கும் நீ ஆரோக்கியமாக வச்சிருக்கீங்க அல்லாஹ். எல்லாம் எத்தனை பேர் மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறாங்க அல்லாஹ், ஆனால் என்னை சலாமத்தாக உட்கார வச்சு உன்னை ஜிக்ர் செய்ய வச்சு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த விளக்கத்தோடு நீங்கள் விளங்கி, அதாவது ஏதோ கடமைக்கு வாய் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த பொம்மைக்கு சில இடத்துல போட்டு விட்டோன்னு வைங்களேன், பொம்மை சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லும். அதுக்கும் தெரியாது, கேட்குறவனுக்கும் தெரியாது. அந்த கதையே இருக்கக்கூடாது நம்ம சிக்கரு. அது எண்ணிக்கைக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் விளங்கி, ரப்பே இன்றைக்கு எனக்கு சலாமத்தா ஆஃபீஸ் போனேன், சலாமத்தா வீடு வந்து சேர்த்த ரப்பே, இன்னைக்கு சலாம சாப்பிட்ட உணவு, மத்தியானம் சாப்பிட்ட உணவு அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமான முறையில் ஜீரணம் ஆயிடுச்சு அல்லா. இப்போ பசி வந்துடுச்சு அல்லா. அல்லா ரப்பே, எத்தனை பேர் பசி வர மாட்டேங்குன்னு மாத்திரை தின்னுட்டு இருக்கிறான், எத்தனை பேர் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு மாத்திரை தின்னுட்டு இருக்கிறாங்க. இந்த சலாமத்தா நைட்டு படுக்க வச்ச ரப்பே, என்னை காலையில் சலாமத்தான் நீ எழுப்புனே அல்லா. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவை முற்படுத்தி காணும் பொருள் யாவிலுமே கருத்தம் தோற்றமே நான் ஷேக் பாடும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டியுமே மௌலா நீ தான் இல்லை அதில் ஐநா இருந்து என் தேவையை பூசிஞ்சிக்கிட்டு இருக்கிறியா அல்லா, என்னை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறியா அல்லா, என் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சிருக்கியா அல்லா, எனக்கு பிள்ளைக்குட்டி பாக்கியத்தை கொடுத்தையா அல்லா, எனக்கு பேரம்பேத்தி பாக்கியத்தை கொடுத்தையா அல்லா, கல்யாண பாக்கியத்தை என்னென்ன நாமத்துக்கள் அல்லா இடத்துல நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமோ அத்தனை விஷயத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் விளங்கி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ் நன்றி பாராட்டும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அதை அல்லாஹால அதிகப்படுத்தி தரேன்னு அல்லாஹ் சத்தியம் பண்ணி இருக்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கிறான். நீங்கள் நன்றி செலுத்தும் காலமெல்லாம் அதில் நான் பறக்கச் செய்கிறேன், அதில் ஞாபகம் செய்கிறேன், அதை அதிகப்படுத்தி தரேன்றான் அல்லாஹ். அதனால் அல்லாஹு தாலா நாம் என்னென்ன ஞாபகத்துக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கானோ அதையெல்லாம் சிந்தனையில் கொண்டு வந்து சர்வகோடி சிருஷ்டிகள்லையும் இருந்தோம் எனக்கு எல்லா தேவைகளையும் ரப்பே நீ தான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த விளக்கத்தோடு செய்கிற சிக்கர் தான் கான்கா நம்ம ஷேக்நாயகத்துடைய சிக்கர் மஜ்லிஸ், இது இஸ்மாயில் சாச்சாவுடைய சிக்கர் மஜ்லிஸ். நீங்கள் 1000 சிக்கர் மஜ்லிஸுக்கு போனால் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யுங்க, அல்லாஹுல்லா செய்யுங்க, ஹூ செய்யுங்க, ஹய்யுன் கய்யூம் செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்யுங்கன்னு 1000 சிக்கர் சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாரும் ஏதோ இதை செய்யணும், இதை செஞ்சால் நம்ம பாவத்தை மன்னிச்சிருவோம், இதை செஞ்சால் நமக்கு பரக்கத்து வரும், நம்ம கஷ்டம் நீங்கணும், இந்த நோக்கத்தில் செய்யப்படுற சிக்கராக இருக்கும். நாம் சிக்கருடைய அது நம்முடைய சிக்கரு ஷேகுமாரோட சிக்கர், இது ஹயாத்தான சிக்கரு. இந்த மஜ்லிஸில் வந்தால் அல்லாஹ்வை விளங்கி இந்த செய்யக்கூடிய சிக்கரு என்ன நோக்கத்தில் செய்கிறோம், எந்த காரணத்துக்காக செய்கிறோன்றதை விளங்கி செய்யக்கூடிய ஒரு சிக்கல் மஜ்லிஸ் இது. நீங்கள் ஒரு தடவை சொன்னாலும் சரி, 100 தடவை சொன்னாலும் இஹ்லாஸான முறையில் உள்ளச்சத்தோட விளக்கத்தோட நன்றி விசுவாசத்தோட நீங்கள் செய்யக்கூடிய சிக்கரு அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட சிக்கராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாம் செய்யக்கூடிய சிக்கரு உயிருள்ளதாகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். அதனால் உங்கள் கல்புல சிந்தனையில் கொண்டு வாங்க. யா அல்லாஹ் சர்வ கோடி சிருஷ்டிகள் எந்த சிருஷ்டியில் இப்போ காற்று வருதுனாலும் ரப்பே நீ தான் யா அல்லாஹ் காற்றை கொடுத்துக்கிட்டு இருக்கிற. யா அல்லாஹ் ரப்பே என்னுடைய ஆரோக்கியத்தை கொடுத்துருக்க நீ தான். இப்போ மூச்சு சலாமத்தா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. யா அல்லாஹ் நீ தான் யா அல்லாஹ் என்னை மூச்சு போகிற வர நான் கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 40 லட்சம் 50 லட்சம் வாங்கிட்டு இருந்தான். மூச்சு ஒழுங்காக உள்ளே போக மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்குது ஆக்சிஜன் சொல்லி 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்துருந்தான். கொடுக்க முடியாதவங்கலாம் கபஸ்தானம் போய்கிட்டு இருந்தான். அப்போ என்னாச்சு, நம்ம இன்னைக்கு சலாமதாக விட்டுக்கிட்டு இருக்கோன்னா நம்மளை ஆரோக்கியமாக அந்த ஆக்சிஜன் வேல்யூ எவ்வளோ, இந்த உள்ளே போகிற மூச்சு வெளியே மூச்சினுடைய மதிப்பு என்ன அன்னைக்கு கேளு பாருங்க. அப்போலோ ஆஸ்பத்திரிலையும் இங்கே காவேரி ஆஸ்பத்திரியில் கேட்டு பாருங்க, அல்லாஹ் எவ்வளோ பணத்தை ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. முடியாதவங்க கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் சீட்டு இல்லை மூச்சு விட மாட்டிருக்கிறான், எங்கள் அண்ணன் மூச்சு விடலை, எங்கள் பாப்பா மூச்சு விடலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சிஜன் அப்போ மூச்சுடைய வேலையோ ஆக்சிஜனுடைய வேலையோ இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்கே உட்காந்துருந்த மதியம் இப்போ இஷாலேருந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். யாராவது யோசிச்சோமா நாம் இப்போ மூச்சு விடுறோமே நம்ம மூச்சு ஒழுங்காக போச்சா, ஒழுங்காக வந்துச்சா, ஆக்சிஜன் லெவலாம் கரெக்டாக இருக்கா, எதையாவது சிந்திச்சோமா? ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் சந்தோஷமா அல்லாஹ் சலாமத்தா உட்காந்து சிந்தனையே இல்லாமல் உட்கார வச்சுட்டு இருக்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்கள் நாடி நரம்பை விட நெருக்கமாக நான் உட்காந்துருக்கேன்றான் அல்லாஹ் ரப்பே. அந்த ரப்பு என் கூடவே இருந்து என் தேவையை புசிஞ்சிட்டு இருக்கிறான். யா அல்லாஹ் என்ன எல்லாம் சலாமத்தா வச்சிருக்கிறியே. யா அல்லாஹ் நீ தான் யா அல்லாஹ் தேவையை புசிக்கக்கூடிய இலாகா இருக்கிற. உன்னை நான் நன்றி கட்டவனா இருக்கிறேன் அல்லாஹ், நான் நன்றி மறந்துட்டேன் அல்லாஹ், இனிமேல் நான் நன்றி விசுவாசத்தோடு இருக்க நீ கிருபை செய்ய அல்லான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுடைய கிருபையை முஹ்தாஜ் ஆதரவு வச்சு அல்லாஹ்வுடைய கிருபையை நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக இப்போ ஜிக்ர் செய்யுங்க. நம்முடைய ஜிக்ரு சில ஜிக்ராக இருந்தாலும் ஹயாத்தான ஜிக்ராக, உயிருள்ள ஜிக்ராக, அல்லாஹ்வை அடையக்கூடிய ஜிக்ராக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய ஜிக்ராக ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக.
இப்போ நம்ம அழுத வண்ணமாக நம்ம கண்ணில் தண்ணீர் வரணும். யா அல்லாஹ், எந்த ஒரு கவலையும் கொடுத்து என்ன அழுக வைக்கலையா அல்லா, உன்னை தேடி அழுகுறேன் அல்லா, உன்னிடத்துல முறையிட்டு அழுகுறேன் அல்லா. எனக்கு துக்கத்தை கொடுத்து, எத்தனை பேருக்கு துக்கத்தை கொடுத்து ஒப்பாரி வச்சு அழுவ வச்சுக்கிட்டு இருக்கிறான், எத்தனை பேர் வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறான், எத்தனை பேருக்கு விபத்தை கொடுத்து அழுவ வச்சுட்டு இருக்கிறான், எத்தனை பேருக்கு நோய் நடியை கொடுத்து அழுவ வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் எனக்கு எந்த கவலையும் கொடுக்கலையா அல்லா, என்னை சலாமதா வச்சிருக்கியே யா அல்லாஹ், நீ என் மேலே எவ்வளோ கிருபை வச்சிருக்கேன்னு சொல்லி அதை நினைச்சு அழுதுகிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் zikr செய்யுங்க. அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிடுவான். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் லா 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 இலாஹ இல்லல்லாஹ் لا إله إلا لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم إلى حضرة النبي المصطفى حبيب المصطفى شفيع المصطفى نبي المصطفى محمد صلى الله عليه وسلم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. احد الله الصمد لم يلد الصمد لم يلد حاصل حاصل. بسم الله الرحمن الرحيم. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينين وتبوكين وبسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين السلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، وخصوصا إلى روح شيخنا سيدنا شيخ زندا مدار قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا نتهر شاہ دبل عالم بادشاہ قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معین چشتی الاجمیر قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا میران صاحب قادر ولی شاہ الحمید ناہوری قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سید ابراہیم شہید ولی اللہ قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا شادل رضی اللہ تعالی عنہ، وخصوصا إلى روح شيخنا سيدنا مربینا نور شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا ظہور شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا فیضی شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا
जमाल शाह सरकार क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ व खुसूसन इला रूह शेखना सैयदना सैयद आमिर कलीमी शाह सरकार क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ व खुसूसन इला रूह इस्माइल चाचा तनवीर अली शाह क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ व खुसूसन इला अरवाह जमील अनबिया वल औलिया वल उलमा वल फ़ुक़हा व शुहदा व सालिहीन अल्लाहुम्मा बारिकना ब बरकातिहिम अल्लाहुम्मा अनफ़अना बि उलूमिहिम अल्लाहुम्मा अनफ़अना बि असरारिहिम अल्लाहुम्मा अनफ़अना बि अनवारिहिम बिरहमतिका या अरहमर राहिमीन अल्लाहुम्मा ख़ासतन इला रूही फ़क़ीर लब्बैन नव्वर अल्लाहु मरक़दहु व ख़ुसूसन इला रूही वेल्लेरी अबुल क़ासिम नव्वर अल्लाहु मरक़दहु व ख़ुसूसन इला अरवाह जमील मुस्लिमीन व आलि कुल्लि मिनहुम व सहबिहिम अजमईन अल्लाहुम्मा अग़फ़िर लहुम वरहमहुम व कफ़्फ़िर अन्हुम सय्यिआतिहिम वअदख़िलहुम फ़ी रहमतिकल कामिला اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا الله رب الرحمن கிருபை லனா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியத்தோ பிராசித்தோ வேண்டும் என்று திட்டமிட்டோ எந்த விதமான நோக்கத்தினால என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு கருணை கொண்டு ரஹம கொண்டு மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா எங்கள் குடும்பத்தார்கள் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் கபருக்கு சென்று விட்டார்களோ அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த தர்ஜாவில் நபிமார்கள் வலிமார்கள் இறைநேசன் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை எந்த காலம் சந்தோஷமா கிருபை செய்ய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்கள் அனைவர்களுக்கு நீடித்தாயலக்கூடிய அல்லாஹ் நோய் நொடி இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் ஈமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் சீமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் விலாயத்துடைய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் அனைவர்களுக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ் ஈமானுடைய விளக்கத்துக்கூடிய அல்லாஹ் ஈமானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ் இறுதி மூச்சு வரை ஈமான்ல உறுதியாக இருக்கார்கள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு எங்களை எக்காலமும் சந்தோஷமாகவும் சலாமத்தாகவும் நிம்மதியாகவும் வாழ அருள்புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே நாங்கள் இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருந்து எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான இருவர் சர்தாரான எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டு சலவாத்து ஓதிக்கிட்டு எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டு களிமா ஓதிக்கிட்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்த குதூகலத்தில் கொண்டாடிக்கிட்டே எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் ருஹை கைப்பற்றி யா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் வாழ்நாளிலே எங்கள் நாயகத்தை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே கிருபையுள்ள நாயனே உன்னுடைய கிருபையை ஆதரவு வச்சு கேட்கிறையா அல்லாஹ் உன்னுடைய கருணையை ஆதரவு வச்சு கேட்கிறையா அல்லாஹ் நீ 70 தாய்க்கு மேலான கிருபையாளனாக இருக்கிறையா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் எல்லோரும் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் ஐவேளை தொழுகை நேமமா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் எங்களுடைய தொழுகையெல்லாம் மக்பூலான தொழுகையாக ஆகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் ரப்பே கிருபையில் நாயனே உன்னுடைய கிருபையை நாங்கள் ஆதரவு வச்சு கேட்குறையா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த விதமான சோதனைகளும் வேதனைகளும் தந்துடாதே அல்லாஹ் மருத்துவமனையுடைய சோதனைகளை வேதனைகள் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் மருத்துவமனையுடைய கஷ்டங்களை விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் வியாதிஸ்தரால் இந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கி கூடிய அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டிருக்கிற அந்த நோயெல்லாம் நீ குணமாக்கி கூடிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் மருந்து மாத்திரையுடைய செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ் உன்னுடைய கிருபையில் எங்களை அரவணைச்சிக்கே அல்லாஹ் உன்னுடைய கார்மானத்தில் எங்களை அரவணைச்சிக்கே அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே இந்த சலவாத்து மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்சி வைத்தார்களோ யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ இந்த மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் செலவு செய்கின்றார்களோ யார் யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ யா அல்லாஹ் அவர்கள் அனைவருடைய நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் அவர் குடும்பத்தில்
குடும்பத்துல சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு செல்வ செழிப்பக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஸலவாத் மஜ்லிஸ்க்காக கோடி கோடியாவது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். கிருபைகளுக்கெல்லாம் மேலான கிருபையான ரப்பே, கருணையாளனுக்கெல்லாம் மேலான கருணையான ரப்பே, யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல வாழ்நாள் முழுக்க கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுக்கும் நீடித்தாயிலக்கூடிய அல்லாஹ். ரப்பே கிருபையுள்ள நாயனே, உன்னுடைய கருணை ஆதரவு வச்சு கேட்குறேன் அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களில் யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல எல்லோருக்கும் திருமணம் பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்களில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லொழுக்கமான பிள்ளைகளாகவும் அறிவு கூர்மையான பிள்ளைகளாகவும் புத்தி கூர்மையான பிள்ளைகளாகவும் படித்த பட்டதாரிகளாகவும் ஹாஃபில்களாகவும் ஆலிம்களாகவும் ஆரிஃபீன்களாகவும் முத்தகீன்களாகவும் சாலிஹீன்களாகவும் நல்லொழுக்கம் உடையவர்களாகவும் மனிதநேயம் உடையவர்களாக நல்ல பெரும் பெரும் தக்தீர் உடையவர்களாக பெரும் பெரும் பாக்கியவான்களாக ஆக்கி புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளாம் பெரும் பெரும் டாக்டர்களாக கலெக்டர்களாக நீதிபதிகளாக நல்ல தலையெழுத்துடையவர்களாக ஆக்கியவர்கள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு எந்த விதமான தீயொரு சகோசமும் இல்லாமல் நீ பாதுகாத்து கிருபை யா அல்லாஹ். எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் போதைக்கு அடிமையாயிராமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் தீய செயல்களை ஈடுபடாமல் எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளைகளில் முரட்டுத்தனங்கள் பொறுக்கித்தனங்கள் கேடுகட்ட எந்த கேடுகட்ட செயல்கள் எதிலையும் ஈடுபடக்கூடியவர்களோட தொடர்பு இல்லாமல் நீ பாதுகாத்து எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நல்லொழுக்கமான பிள்ளைகளாக வாழ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ள நாயனே, எங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் தந்துடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, நீதிமன்றத்தை மிதிக்காம நீதிமன்றத்தில் பிரச்சனைகளை சிக்காம எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். காவல் நிலையத்தினுடைய பிரச்சனைகள் இல்லாமல் எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கருணையுள்ள நாயனே, எங்களுடைய கொமுறுகளை எல்லாம் சலாமத்தான முறையில் கரையேறக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த விதமான கெட்ட சுகபத்தில் சிக்கிறாமல் நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். நல்லொழுக்கமான பிள்ளைகளாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால கபூலாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் வாழ்நாள் முழுக்க பொய் புரட்டுகள் ஃபித்னா பசாதுகள் பேசாமல் பாதுகாத்து கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் வாழ்நாள் முழுக்க ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், ஜிக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், கலிமா ஓதக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்கள் பொருந்திக்கியா அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால கபூலாக்கியா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா வ தகப்பல் துஆஅனா வ தமீம் நியத்தனா வ ஹஸில் முராதனா பிஹர்மத் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.